ஹாய் ஹலோ, உங்கள் குரல் கிரைம் ஸ்டோரியில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்னுடைய மனைவியை தன்னுடன் சேர்த்து வாழ வைக்குமாறு தன்னுடைய மாமனார்ட்டையும் மாமியார்ட்டையும் போய் கேட்டவரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க தென்னை மரத்தில் தொங்க விட்டு அடித்து அந்த ஆளை கொலையே பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம், வாங்க உள்ள போவோம். அதாவது இந்த சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா, தருமபுரி மாவட்டம் கடந்தூர் அருகே சில்லற அள்ளி பகுதியை சேர்ந்தவர் தான் சிவசங்கர். இவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவர் கடந்த ஒரு 40, இவருக்கு வயசு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 42 வயதாகுது. இவர் சுமார் ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதே பகுதியை சேர்ந்த 22 வயதில், அதாவது இவருக்கு 22 வயசு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரம்யா என்பவர் திருமணம் பண்ணியிருக்காங்க. திருமணம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க, திருமணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிவசங்கர் ரம்யாவை சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் சும்மா டெய்லியும் அவங்க மனைவி கிட்ட சண்டை போடுறதோ பிரச்சனை பண்றதோ சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சண்டை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய டெய்லி எந்த வீட்டுல இருந்தாலும் சண்டை வரும் இல்லையா, அந்த சண்டை வரும்போது இவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, தன்கிட்ட கோச்சிக்கிட்டு அவங்க கணவரை விட்டுட்டு அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடறாங்க. அதுக்கப்புறம் இவர் சிவசங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா, சேலத்துல இருக்கக்கூடிய ஏற்காட்டுல தங்கி இருந்து கட்டட வேலைக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சரி ஒய்ஃப் என்னைக்குமே நம்ம தனியா இருக்க முடியாது, நம்ம போய் கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவர் போறாரு. போகும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க போய் அவங்க மாமனார்ட்ட கேட்கிற அந்த மாதிரி என்னுடைய மனைவி நீங்க சேர்த்து வைங்க, நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க. ஒரு கட்டத்துல மாமனாருக்கும் இவருக்கும் பிரச்சனை ஆகுது. பிரச்சனையான பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, கைகலப்பாயிருது. கைகலப்பானதுக்கு அப்புறம் இவரை என்ன பண்றாருன்னா, அவங்க மாமனார் பக்கத்துல இருக்கக்கூடிய கட்டையை எடுத்து என்ன பண்ணிடுறாருன்னா, சிவசங்கரை பயங்கரமா அடிச்சிடுறாரு. அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னா, அவர் அப்படியே நிலைக்குள்ள ஏற்பட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாரு, மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவங்க தோட்டத்தை ஆக்சுவலாக சம்பவம் தருமபுரி இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த தோட்டம் இந்த மாதிரி இடம்லாம் நிறைய இருக்கும். அதனால இந்த தோட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த தென்னை மரம் இருக்கு. அந்த தென்னை மரத்துல சிவசங்கர் கையும் காலையும் கட்டி தலைகளை தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, அவர் உயிர் இழந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல் எல்லாமே மருத்துவ கூராய்வுக்கு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு எல்லாமே கூராய்வு பண்றாங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய உறவினர், அதாவது சிவசங்கரன் இறந்துட்டார் இல்லையா, அவருடைய பெற்றோர்கள் காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னுடைய மகனை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க இவங்க 2 பேர். ஆனா ஆக்சுவலா இவங்களை மாமனாரையும் மாமியாரையும் கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க புதுசா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க மட்டும் அடிக்கல, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் அந்த நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த சண்டை நடக்கும்போது அவங்களும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அடிச்சதுனாலதான் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணா, இவங்களுடைய சிவசங்கரன் இறந்துட்டார் இல்லையா, அவருடைய உறவினர்கள் எல்லாமே காவல் நிலையத்துக்கு முன்னாடி முற்றுகையிட்டு பயங்கரமான ஒரு தருமபுரியில ஒரு பரபரப்பான ஒரு காட்சியான அந்த இதை பாக்குறோம். ஏன்னா இப்படி ஒரு மாமனார் தன்னுடைய பெண்ணை வாழவைன்னு சொன்னதுக்கு ஒரு குற்றமா, அந்த ஆள் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு சைக்கோ தான் நான் சொல்லுவேன். பட் ஆனா இது ஒரு இது நம்ம எப்படி கடந்து போக முடியும்? அதாவது அவருடைய நியாயம் கேட்டிருக்காரு, என் ஒய்ஃபை என் கூட சேர்த்து வாழ வைங்க, என் பொண்டாட்டியை அனுப்பிச்சு விடுங்க, நான் போய் பார்த்துக்கணும், நான் குடும்பம் நடத்துன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்காக ஒரு மருமகனை கொலை பண்ற அளவுக்கு போறோம் அப்படின்னா, நீ ஒரு சைக்கோ கில்லர் தான். இந்த மாதிரி ஆட்களுக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கடுமையான தண்டனை கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க பார்த்துக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம். மீண்டும் அடுத்த கிரைம் ஸ்டோரியில சந்திப்போம். பாய்.